ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். பொதுவாக நம்ம யூடியூப் சேனலில் தனியார் நிறுவனத்தில் இருந்து நோட்டிஃபிகேஷன் ஏதாவது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக உள்ள என்ன கண்டென்ட் இருக்குது, அது நமக்கு பயனுள்ளதாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்போம். கரெக்டுங்களா? அந்த வகையில் இன்றைக்கி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா, ஜேஎம்ஐ அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் இருந்தும் டாடா மோட்டார்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் இருந்தும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க கொடுத்துருக்கிற ஜாப் ரோல் எடுத்துக்கிட்டான்னா ப்ரொடக்ஷன், குவாலிட்டி, அசம்பிளி அப்படின்னு இந்த 3 பொசிஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து அவங்க குவாலிஃபிகேஷன் 12th பாஸ், ஐடிஐ, டிப்ளமோ, எனி டிகிரி, பிஇ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 12வது படித்தவங்க அந்த படிப்பை வச்சு விண்ணப்பிப்பாங்க. அதே மாதிரி ஐடிஐ இல்லை டிப்ளமோ, எனி டிகிரி, பிஇ படித்தவங்க அந்தந்த படிப்பை வச்சு விண்ணப்பிப்பாங்க. லொக்கேஷன் சென்னை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயில் ஒன்லி ஏஜ் லிமிட். மெயில் ஒன்லி, ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஓகேங்களா? ஆண்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக்ஸ் கொடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ரெகுலராக சென்னையில் நோட்டிஃபிகேஷன் வந்தால் நீங்கள் வீடியோ போடணும் பிரதர் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சென்னை ஜாப்ஸ்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. ஓகே, அடுத்ததாக பெனிஃபிட் அப்படிங்கிற ஒரு செக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரூம் ஃபெசிலிட்டி, உணவு, அலவன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா அவங்க கொடுத்துருக்கிறது சேலரி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ப்ராக்கெட்லேயே ஆஸ் பர் கம்பெனி நார்ம்ஸ் பிரகாரம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பார்த்த இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்லாம் வந்தால் ஷேர் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா சென்னை ஜாப்ஸ்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு நிறுவனத்தில் நோட்டிஃபிகேஷன் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உள்ள என்ன கண்டென்ட் இருக்குது, அது நமக்கு பயனுள்ளதாக இருக்குமா அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கலாம். ஸோ நன்றி, வணக்கம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.